Hi friends, welcome to Trust Indo Commerce Imports and Exports, a product sourcing company. இப்போ இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சைனாலேருந்து ப்ராடக்ட் எப்படி இம்போர்ட் பண்ணி இங்கே சேல் பண்ணலான்றதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறப்போ ப்ராடக்ட் செலக்டிங், சோர்சிங். இப்போ சோர்சிங்க்கு அப்புறம் ப்ராடக்ட் ஆர்டர் அண்ட் மேனுஃபேக்சரிங். இப்போ நம்மளோட ப்ராடக்ட் இதுதான் அப்படின்னு நம்ம ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் மேனுஃபேக்சரர்கிட்ட நம்ம ஆர்டர் பண்ணிடுவோம். மேனுஃபேக்சரிங் பண்ண ஆர்டர் பண்ணிடுவோம். மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்ற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க டெலிவரி டேஸ் சொல்லுவாங்க. அவங்களோட மேனுஃபேக்சரிங் டைம் எடுக்கும். மினிமம் 21 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் 40 to 45 டேஸ் வரைக்கும் எடுக்கும். ஒன்ஸ் அவங்க மேனுஃபேக்சரிங்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க நமக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, மேனுஃபேக்சரிங் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு. ஒன்ஸ் அவங்க முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட பேலன்ஸ் பேமெண்ட்டை அவங்களுக்கு செட்டில் பண்ணிடணும். ஒன்ஸ் நம்ம பேலன்ஸ் பேமெண்ட்டை செட்டில் பண்ணதுக்கப்புறம் அவங்க நம்மளோட ப்ராடக்ட்டை நம்மளோட சைனா வேர் ஹவுஸ்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நம்ம சைனா வேர் ஹவுஸ்க்கு அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்ததுக்கப்புறம் நம்மளோட டியூட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் கரெக்டாக வந்திருக்கா, அது எந்த டேமேஜஸும் இல்லாமல் வந்திருக்கா அப்படின்றத கண்டெய்னரில் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ப்ராப்பராக சேஃபாக செக் பண்ணி பேக் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டினியூஸாக பார்ப்போம். Until then, stay tuned. Bye bye. Thank you.